அதில் 2 டைப்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். டிஜிட்டல் அப்படின்றது வந்து கஸ்டமைஸ்டாக இருக்காது, டெய்லர் ஃபிட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. அது இல்லாமல் அனலாக்ன்றது ரெடிமேட் ஷர்ட் மாதிரி. இப்போ 40 சைஸ் ஷர்ட் வந்து எல்லாருக்குமே கரெக்டாக இருக்காது. சில பேருக்கு வந்து டைட்டாக இருக்கும், சில பேருக்கு லூஸாக இருக்கும், சில பேருக்கு தான் அது ஃபிட் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது, டிஜிட்டலும் இருக்குது, அனலாகும் இருக்குது. டிஜிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரிவன் இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு. ஸ்பீச் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸ்பீச் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதவு தட்ட சவுண்டோ இல்லை ஒரு டிவி சவுண்டோ இல்லாமல் ஸ்பீச்சை மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மற்ற தட்டுறீங்க அப்படின்னா இந்த சவுண்ட் கம்மியாக கேட்கும், வேற நீங்கள் பேசுகிற சவுண்ட் வந்து நல்லா கேட்கும். ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குங்க. பிடிஇன்றாங்க, பிஹைண்ட் த இயர்ன்றாங்க, ஆர்ஐசின்றாங்க, ரிசீவர் இன்சைட் த கேனல் அப்படின்றாங்க. ரிசீவர் வந்து இந்த காதுக்குள்ளே இருக்கிறது. சிஐசி வந்து கம்ப்ளீட்லி இந்த கேனல் உள்ளே இருக்கிறது, குட்டியாக இருக்கும், அது உள்ளே வச்சிருப்பாங்க. அந்த ஏர்பட்ஸ் மாதிரி இருக்கும், அது ஆக்சுவலாக அது உள்ளே வச்சிருப்பாங்க. இது வந்து ஏஸ்தட்டிக் அண்ட் காஸ்மெட்டிக் பெனிஃபிட்ஸ் தான் இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ யங் ஏஜில் இருக்காங்க, அவங்க வந்து காலேஜில் போனால் வந்து கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்க வந்து இந்த கம்ப்ளீட்லி இன்சைட் த கேனல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்ணாடி போடுறோம் பார்த்தீங்களா, கண்ணாடி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கம்மியாக இருந்ததுன்னா கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா கொஞ்சம் லென்ஸ் யூஸ் பண்ணலாம், ரொம்ப பவர் அதிகமாகிடுச்சுன்னா சோடா பொடி கண்ணாடி போடணுன்றவாங்க. அதே மாதிரி தாங்க ஆக்சுவலாக ஹியரிங் லாஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே ப்ரிவென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை போகிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது வந்து இந்த ஹியரிங் லாஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டிவ் லாஸ் அப்படின்றாங்க. கண்டக்டிவ் லாஸ் அப்படின்றது வந்து இது எக்ஸ்டர்னல் இயர், இது மிடில் இயர், இது இன்டர்னல் இயர்னும் போது இந்த மிடில் இயரில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதுன்னும் போது இங்கே பாஸ் ஆகிற சவுண்ட் வந்து இங்கே நடுவில் இன்ஃபெக்ஷனால போகாமல் இங்கே போகாத தடப்படுது. ஸோ இது வந்து கண்டக்டிவ் லாஸ்னுவாங்க. சென்சரி நியூரல் லாஸ் அப்படின்னுவாங்க, அது வந்து நர்வ் கண்டக்ஷன் லாஸ்னுவாங்க. அதாவது நர்வ்ஸ் வந்து அஃபெக்டாக இருக்குது காதில் அப்படின்னா அதனால காது கேட்காம போகிறது. மிக்ஸ்டு லாஸ்ன்றாங்க, இது ரெண்டுமே சேர்ந்து காது கேட்காம போகிறது வந்து மிக்ஸ்டு லாஸ் அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த 2-3 ஹவர்ஸ் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அட் ப்ரெசென்ட் காது கேட்கல அப்படின்னா பியூட்டிஃபுல் சொல்யூஷன்ஸ், பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இப்போ இருக்கிறது வந்து 100 மடங்கு அதிகமாகுங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஹியரிங் எய்டு வச்சிருக்கவங்க கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. பட் இருந்தும் அந்த நம்ம சொசைட்டிக்குள்ளே வந்து அந்த மித்து இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது செவிடுன்னு சொல்லுவாங்களா, நம்மளுக்கு காது கேட்கலன்றது மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணு தெரியலன்றது கண்ணாடி போட்டு வெளியில் தெரியுது, நீங்கள் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்கன்றது தெரியுது, நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்றது தெரியுது. எல்லாம் தெரியும் போது இது தெரியணுன்றது பயந்து நம்மளோட வாழ்க்கை குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வர்றது வந்து ரொம்ப பைத்தியக்காரத்தனங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் இல்லை உங்களுக்கு அது மாதிரி ஹியரிங் லாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன், அதாவது ஹியரிங் எய்டு வந்து உங்கள் வீட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து போகிற ட்ராவலிங் சார்ஜஸ் மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். மற்றபடி நீங்கள் உங்களோட வீட்டில் தான் அதை செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன் வீட்டில் செக் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டோட என்வரான்மெண்ட்டில் உங்களோட ஃபேனோட சவுண்ட், உங்களோட ஏசியோட சவுண்ட், உங்கள் வீட்டோட மிக்சியோட சவுண்ட், இல்லை பக்கத்தில் இருந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஏதாவது இருக்குன்னா அதோட சவுண்ட்ஸ், அது நடுவில் உங்களுக்கு செக் பண்ணும்போது தான் ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடாது. அந்த பர்சனை உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி வீட்டில் செக் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க.